எதுக்காகவும் நாம டைவர்ட் ஆக வேண்டாம். எனக்கு என்னமோ குழந்தைங்களுக்கு பெருசா ஆபத்து வரப்போகுதுன்னு தோணுது. உடனே நாம காப்பாத்தி ஆகணும். வாங்க. என்னாச்சு சார்? இரு ரேஷ்மா மேடம் ஃபோனு நாட் ரீச்சபிள்னு வருது. அவங்க உள்ளே போனால் இவன் கண்டிப்பாக அந்த பாம்பை வெடிக்க வச்சிருவான். இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க சார், கண்டிப்பாக ரீச் ஆகும். சரி. என்ன ஆளை காணுமே, நேரம் வந்திருக்கணுமே. ரவி என்னது? என்ன யாருக்கு போன் பண்ண ரீச் ஆக மாட்டேங்குது? என்னமோ தப்பு நடக்குது. என்னாச்சுன்னு தெரியலையே. இன்னும் வரல வருமா? இங்க எதிர்காத்து ஹெவியா இருக்கு, அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இன்னும் கால வரல வந்துருவான். இத்தனை தடவை போன் பண்ணியும் ரவி போன் நாட் ரீச்சபிள்னு வருதுன்னா அப்ப போலீஸ் அவனை அட்டாக் பண்ணி எல்லாரும் காப்பாத்திட்டாங்களா? அப்ப போலீஸ் டீம் அடுத்து ஐலி, நாம வரத வர்மா சைஸ்மிக் சென்சார்ல பாப்பான்னு சொல்லிதானே வண்டியை நிறுத்திட்டு ஷுவையும் கழட்டிட்டு நடக்க சொல்றேன். ஆமா, இப்போ வர்மா ஏறி போகிறத அந்த கள்ள போட்டை ஓட்டிட்டு போறவன நம்ம சீஃப் நேவி ஆபீசரை வச்சு அரெஸ்ட் பண்ணிட்டாராம். நம்ம நினைச்ச மாதிரிதான் வர்மா யாழ்ப்பாணத்துக்கு போய் அங்கிருந்து ஃபாரின் தப்பிச்சு போகிறதுக்கு பிளான் பண்ணிருக்கான்.
இப்போ அந்த போட்டை ஓட்டிட்டு வந்தவனுக்கு வர்மா போன் பண்ணி வெள்ளி முனையில வெயிட் பண்றேன்னு சிங்களத்துல பேசியிருக்கான். ஆனா வர்மாவுக்கு ஏன் இன்னும் வர வேண்டிய நேரத்துல வரலன்னு கண்டிப்பா டவுட் வந்திருக்கும். அதனால ரவிக்கு போன் பண்ணி பேசணும்னு நினைச்சிருப்பான். ரவியோட போனை நான் ஏற்கனவே ரேஷ்மா கிட்ட ஃபிளைட் மோட்ல போட சொல்லிட்டேன். கண்டிப்பா வர்மா ரவிக்கு கால் பண்ணிருந்தா நாட் ரீச்சபிள் தான் வந்திருக்கும். அதனால அவனுக்கு இன்னும் டவுட் அதிகமாகி தன்னை போலீஸ் கொஞ்சம் கொஞ்சமா நெருங்குதுன்னு முடிவு பண்ணிருப்பான். அவன் இருக்கிற இடத்துல இருந்து அவன் சரௌண்டிங்ல ஏதாவது வண்டி வரப்போ வைப்ரேஷன் தரையில தெரியுதான்னு கண்டிப்பா செக் பண்ணி பார்ப்பான். அதுல நம்ம பைக் வர சவுண்டோட வைப்ரேஷன் அவனுக்கு தெரிஞ்சா அப்புறம் அவன் கிட்ட இருந்து நம்ம குழந்தைங்களை காப்பாத்துறது ரிஸ்க்ல முடிஞ்சிரும். அதோட அவனை பிடிக்கிறதும் மிஸ் ஆயிடும். அதுக்காக தான் நான் வெறும் கால்ல நடக்க சொன்னேன். அதான் வர்மா போக இருந்த போட்டை லாக் பண்ணியாச்சுல மேடம். இப்போ நமக்கு அவனை பிடிக்கிறது ஈஸி தானே. நாம இப்பதான் இன்னும் டேஞ்சர் ஜோனை நெருங்குறோம். நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். என்னோட கெஸ் படி வர்மா ஒரு நல்ல ஆம்பிடெக்ஸ்ட்ரஸ் ஷூட்டரா இருப்பான். சோ அவனால நமக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. கம் ஆன் குயிக், டைம் வேஸ்ட் பண்ணாம போலாம். ஓகே மேடம்.